சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ அவருக்கு நடந்து கொண்டிருப்பது அதிலிருந்து அவர் வெளி வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பத்தின விஷயம்தான். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே உண்மையை வெளிக்கொண்டு வருவதாகட்டும் அல்லது ஒரு ஊழல்வாதிகளை சமூகத்துக்கு படமிட்டு காட்டுவது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஏன்னா ஆளும் அரசு தரப்பு மிகவும் அதிருப்தியில இருக்காங்க அவர் மேல. அந்த அளவுக்கு நிறைய வார்த்தைகளை கொட்டி பேசிட்டாரு. ஒரு உண்மையை அப்பட்டமாக அப்படியே பேசுவதுங்கிறது ஒரு வகைனா, ஆனா உதய் திங் அப்பப்போ லைட்டா தம்மி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்ரூவா போஸ்டிங் வாங்கினாங்க. ஏன்னா யூசி ஒத்த காலில் நின்றாரு. நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன், நீ யார் கையெழுத்து போடு, சிஎம் கையெழுத்து போடுறது போடியான்னு சொல்லணும். செவ்வாய் கிரகத்திற்கு சிவப்பு நிறத்தை கொடுத்தாங்க. சிவப்புனாலே புரட்சி, சிவப்புனாலே சண்டை, ரத்தம். இது மிகவும் துணிச்சல் மிகுந்த புரட்சியாளர்களை உருவாக்கிய எண். அவ்வளவு சீக்கிரம் இவர்களை அப்புறப்படுத்தி விட முடியாது. சாய்ரோ நிம்ரால்ஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போவது உண்மையிலே மீடியாவை தெரிக்க விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றின ஒரு விஷயத்தை. சவுக்கு சங்கர் அவர்களுடைய வாழ்க்கையில இது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாகவே அமைஞ்சு போயிடுச்சு. இப்போ அவர் செய்தது சரியா தவறா அப்படிங்கிற விவாதங்கள் ஏற்கனவே நிறைய இருக்கு மீடியால. பட் இப்போ அவருக்கு நடந்து கொண்டிருப்பது அதிலிருந்து அவர் வெளி வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பத்தின விஷயம்தான். நம்ம இணையத்தில் தேடி பார்க்கும் பொழுது அவருடைய பிறந்த தேதி எங்கேயுமே சரியா தெரிவிக்கப்படாததுனால அவருடைய பெயரை வைத்து எண்கணித ரீதியான சில விஷயங்களை இங்க நம்ம பேச போறோம். அவருடைய முழு பெயர் ஆச்சிமுத்து சங்கர். இந்த பெயரினுடைய எண் 54. பொதுவாகவே அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே உண்மையை வெளிக்கொண்டு வருவதாகட்டும் அல்லது ஒரு ஊழல்வாதிகளை சமூகத்துக்கு படமிட்டு காட்டுவது, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுதே என் மனதில் தோன்றியது எண்கணித ரீதியாக இவர் கண்டிப்பாக இந்த புரட்சிகளை ஏற்படுத்தக்கூடிய 4ஆம் எண்காரராக இருப்பார் அப்படிங்கிறது தான். ஆனா அவருடைய பெயரை பார்க்கும் பொழுது அந்த பெயரினுடைய எண் 54ஆம் எண் வருது. செவ்வாயின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய எண், துணிச்சலை அதிகம் தருவதற்கான எண் அது. அதே மாதிரி நிறைய சிரமங்களையும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் பெறக்கூடிய எண்ணும் கூட அது. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 4ஆம் எண் ஏதோ ஒரு வகையில் அவருடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய யூகமாக முன்னாடி இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா. அது ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன். பொதுவாக இந்த 4ஆம் எண் அமைப்பை சேர்ந்தவர்கள் 4, 13, 22 இது தேதிகள் இருந்தாலும் சரி, அல்லது பெயர் எண்களில் 22, 31, 40, 49 இந்த மாதிரி பெயரில் இடம்பெற்றாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளாவாங்க. நிறைய பேர் புரட்சியாளர்களாகவும் அறியப்படுவாங்க. இதற்கு முந்தைய பதிவில் கூட நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத பற்றி பேசும்போது இந்த 4ஆம் எண்ணை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த 4 அப்படிங்கிறதனுடைய அந்த எண்ணில் பிறந்தவர்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் எண்கணிதம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதே புரிந்து கொள்ளலாம். எண்கணிதம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ணி போகும்போது ஒரு கட்டத்தில் அந்த எண்கள் நம்மோட பேச ஆரம்பிக்கும். ஒரு மனிதரை நீங்கள் பார்த்த மாத்திரத்தில், அவருடைய குணநலன்களை ஸ்கேன் பண்ண மாத்திரத்தில் உங்களால் அவங்க லைஃப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எண்களை உங்களால் சொல்ல முடியும். ஃபிடல் காஸ்ட்ரோ, அதே மாதிரி செகுவேரா, இது போன்ற புரட்சியாளர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவர்களுடைய பிறந்த தேதியில் அந்த 4ஆம் எண் சம்மந்தப்பட்டிருக்கு. 4ங்கிறது பிறந்த தேதியாகவும் இருக்கலாம், கூட்டு எண்ணாகவும் இருக்கலாம், பெயரிலும் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்தியா முழுக்க எந்த ஒரு துறையாக இருந்தாலும் வெளிப்படையாக நம்ம கேள்வி கேட்டு அது பற்றின தகவலை அறியக்கூடிய அந்த தகவல் உரிமை சட்டத்தை பெற்று தந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியின் தலைவராகவும் டெல்லியின் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவருடைய பெயரிலுமே அந்த 4ஆம் எண், அவருமே 4ஆம் எண்ணுக்குரியவராக இருக்கிறார். ஸோ இந்த 4ங்கிறது நிறைய புரட்சியாளர்களை உருவாக்கக்கூடிய எண் தான். ஆனா திரு சங்கர் அவர்களுடைய பெயர்ல 54 இடம்பெற்றுச்சு. அது எனக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் அதன் பிறகுதான் ஒரு விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய பெயரின் பிரமிட் நம்பர்ல அந்த 4 இடம்பெற்றிருது.
ஏன்னா ஒவ்வொரு பேருக்குமே பேர் எண் பிரமிட் நம்பர்னு 2 இருக்கும். இப்போ இவரை பொறுத்த அளவுக்கு இவருடைய பேரின் பிரமிட் நம்பர் வந்து 4ஆம் எண் வந்துடுது. ஸோ இவர் இது மாதிரி தான் இருப்பார், இது மாதிரி தான் செயல்படுவார் அப்படிங்கிறது அது அவருடைய பெயரிலேயே வெளிப்படுது. பட் இப்போ அவர் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. இதற்கு முந்தைய விஷயங்களை காட்டிலும் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிங்கிறது வந்து மிக அதிகப்படியான நெருக்கடி. ஏன்னா ஆளும் அரசு தரப்பு மிகவும் அதிருப்தியில் இருக்காங்க அவர் மேல. அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து வார்த்தைகளை கொட்டி பேசிட்டார். ஒரு உண்மையை வந்து அப்பட்டமாக அப்படியே பேசுவதுங்கிறது ஒரு வகைனா, அதை பேசும்போது நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சமூக பொறுப்பற்ற சில வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லும்போது நம்ம வந்து அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து அவருக்கு ஆதரவு கரம் நீட்டுபவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் செய்தது தவறு தான், அவர் பேசியது தவறு தான், அதற்காக அவரை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கான தார்மீக பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலும் இவர் இருக்கிறதுனால அவர் சைடில் கொஞ்சம் வீக்கராகவும் சுச்சுவேஷன்ஸில் தான் அவர் இருக்கிறார். ஆனால் இதுலேருந்து அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புங்கிறது நிச்சயம் வந்து அவர் மீடியாலலாம் சொல்லிகிட்டு இருக்காரு, நான் வந்து இதற்கு மேலே வெளியிலே வரமாட்டேன், நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மறுபடியுமே ஒரு பயத்தினாலோ அல்லது ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து மிகைப்படுத்தியோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த எண்ணை சேர்ந்தவர்கள் அவருடைய பெயரில் வந்த 54 ஆகட்டும், பிரமிட் நம்பரில் வந்த 4ஆம் எண் ஆகட்டும், இது எல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிகவும் துணிச்சல் மிகுந்த புரட்சியாளர்களை உருவாக்கிய எண். அவ்வளவு சீக்கிரம் இவர்களை அப்புறப்படுத்தி விட முடியாது. இந்த சமுதாயத்தில் ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். குறிப்பாக திரு சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அவருக்கு அந்த நிலையெல்லாம் ஏற்பட்டு விடாது. ஏன்னா அத்தனை மீடியா வெளிச்சமும் அவர் மீது விழுந்திருக்கு, அத்தனை மக்களும் பொதுமக்களும் அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க அவருடைய விஷயத்தை. அப்படிங்கும்போது எந்த ஒரு சர்வாதிகாரம் மிகுந்த ஒரு சூழ்நிலை கூட வந்து அந்த மாதிரியெல்லாம் முடிவு எடுத்து விட முடியாது. உள்ளார அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மனவேதனையிலும் ஏமாற்றத்திலையும் கூட வந்து வெறுப்பின் உச்சத்தில் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஆனால் நிச்சயம் வந்து அவர் மீண்டு வருவார். நிறைய விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் மீண்டு வருவார். ஏன் அவர் இந்த அளவுக்கு வெறுப்பின் உச்சத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து அவரை தாக்கி பேசுவதாகட்டும், அவரை அடிக்க செருப்பை ஓங்குவதாகட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. கடைசியாக பார்த்தா அவங்கெல்லாம் யாருன்னு இவங்க மீடியாக்காரங்க ரொம்ப தோண்டி துருவி கேட்கும் பொழுது, எங்களுக்கு காசு கொடுக்கப்பட்டது அதனால் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவரை சுற்றி நிலவி வந்தாலும் அவர் வந்து அமைதியாக, இதற்கும் மேலே அவர் வந்து வாயை திறக்காமல் எந்த அளவுக்கு அமைதி காக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். நிச்சயம் அவர் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து எதிரிகளுடைய நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எதிரிகளுடைய அவரை பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறேன், இதில் வந்து நான் எந்த சைடும் எடுக்கலை, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எதிர்த்தரப்பினராக யாரையெல்லாம் கருதுகிறாரோ அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு அவர் நிறைய பேசி வச்சிருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளார அவர் வெளியில் வந்துடுவார். நிச்சயம் வந்து எல்லா விஷயத்துலையும் ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுவார். ஏன்னா அவர் அப்படி ஒன்றும் கொலைபாதக செயல்லாம் வந்து செய்துவிடவில்லை. அவர் மீது இப்போ போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கஞ்சா வழக்குகள் கூட வந்து அது வந்து எல்லாருமே வந்து ஜோடிக்கப்பட்டதாகவே வந்து கருதுகிறாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம எத்தனையோ சினிமா படங்களில் பார்த்தது தான், ஒருத்தரை வந்து நம்ம வந்து கார்னர் பண்ணணுங்கும்போது சில அதிகார அமைப்புகள் என்ன செய்யுங்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி கடந்து வந்திருக்கோம். அது மாதிரி கூட இருந்திருக்கலாம். நம்ம வந்து யூகத்தின் பேரில் தான் இதையுமே நான் சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து இதை உற்று நோக்கும் பொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், இதற்கு முன்னாடியே அவர் மீது ஏதாச்சும் அந்த மாதிரி கேஸ் இருக்கா, திடீர்னு மட்டும் எப்படி வந்து ஒரு கஞ்சா வழக்கு அவர் மேலே வருது, இது சந்தேகத்துக்குரியதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் மீடியா பீப்புள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவர் சந்திக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாமே அவரினுடைய பெயரினுடைய அம்சமுமே அது மாதிரியான விஷயங்களை அவர் வாழ்நாள் முழுக்க இப்படி தான் உருவாக்கிக்கிட்டு இருக்க போகுது. ஏன்னா அந்த 54ங்கிறது வந்து எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு எண். இதை விட நம்ம இன்னும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லணும்னா, ஏன் வந்து 54ஆம் எண்ணை வந்து செவ்வாய் கிரகத்தின் எண்ணாக சொல்லி அந்த செவ்வாய் கிரகத்திற்கு
சிவப்பு நிறத்தை கொடுத்தாங்க. சிவப்புனாலே புரட்சி, சிவப்புனாலே சண்டை, ரத்தம், இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த செவ்வாய்க்குரிய அதிபனாக முருக கடவுளை சொன்னாங்க. அந்த புராணங்களில் கூட பார்த்தீங்கன்னா, அவருடைய புராணங்களில் பார்க்கும் பொழுது சூரபத்மனை வதம் செய்வதற்கு அந்த படையை வழிநடத்தி சென்ற படைத்தலைவனாக தான் குறிப்பிடுறாங்க. கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த 54ங்கிற எண்ணே பார்த்தீங்கன்னா, எதையாச்சும் ஒரு விஷயத்தை எதிர்த்து போரிடுவதில் தான் அவங்களுடைய லைஃபே அடங்கியிருக்கும். அவங்களுக்கு அதுதான் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும், உத்வேகத்தையே தந்து கொண்டிருக்கும். கூடவே இந்த 4ஆம் எண்ணும் வேற சேர்ந்துக்குச்சு. இந்த பிரமிட் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது என்னுடைய முந்தைய பதிவுகளில் ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கேன். எப்படி ஒரு மரத்திற்கு வேர் முக்கியமோ அது மாதிரி ஒரு வேர் போன்ற ஒரு எண் தான் இந்த 4ஆம் எண். அது இவருக்கு அந்த புரட்சித்தன்மைக்குரிய உத்வேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளியில் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறுபடியும் இதே போன்ற ஒரு பணியை தான் அவர் தொடர்வார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். சரி, அது எப்போ நிகழும் அப்படிங்கும்போது இந்த வருட இறுதிக்குள்ளார அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு வரும். இதில் இந்த 2024 அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருந்தோம். இது 8ஆம் எண்ணிற்குரியது, சனி கிரகத்திற்குரியது. இந்த சனி கிரகத்தின் தன்மையுமே பார்த்தீங்கன்னா, இந்த இவருடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த பிரமிட் நம்பர் 4ற்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சும் ஃபேவர் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். அது இந்த வருட இறுதிக்குள்ளார நமக்கு அனைவருக்குமே தெரிய வரும். நிச்சயம் அவர் வெளியில் தன்னுடைய நிலைப்பாட்டை அனைவரும் புரியும்படி உணர்த்துவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். நம்மளுடைய சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்கு நான் எப்போதும் சொல்லிக்கொள்வது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு அவங்களுடைய பெயர் பிறந்த தேதிக்குரிய பொது பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். பட் அந்த நீங்கள் அனுப்பும் பொழுது நம்ம சாய்ராவ் நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பணும்னு சொல்லியிருக்கேன். பிறந்த குழந்தையாக இருந்தால் பிறந்த தேதி நேரத்தையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. வியாபாரிகள் வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. ப்ரோக்ராம் நம்ம யூடியூப் சேனலை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது 95% பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பதாக அது காண்பிக்குது. உங்களுடைய ஆதரவு தான் என்னை இது போன்ற கண்டென்ட்டுகள் தயாரிப்பதற்கும், மேலும் இப்போ நம்ம சேனலில் நிறைய பெரிய மனிதர்களும் ஜோதிடர்களும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், அது போன்ற நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கும் நமக்கு உத்வேகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஆதரவுங்கிறது ரொம்ப அவசியம் தேவை. ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த 95%ல் இருக்கீங்களோ அவர்கள் எல்லாருமே தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் நம்மளுடைய நிகழ்ச்சியை கண்டுகளியுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து என் மூலமாக இலவச பொது பலன்கள் பெற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்த்துக்கள், மிக்க நன்றிகள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.